இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்க தாயி. தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்க தாயி. அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க தாயே. சாப்பிட்டு 2 நாளாச்சு தாயே. ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா. வீட்டுல பூஜை நடக்கும் போது யாசகம் கேட்டு யாராவது வந்தாங்கன்னா வீட்டுல இருக்கிற மூத்தவங்க அவங்களுக்கு தர்மம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி செய்யும் போது நாம செய்யற இந்த பூஜையோட பலனும் ரெட்டிப்பாகும், நமக்கு புண்ணியமும் வந்து சேரும். தாயே ஏதாவது தர்மம் பண்ணுங்க தாயி. போங்க, நீங்க 2 பேரும் போய் யாசகம் செஞ்சிட்டு வந்து பூஜையில கலந்துக்குங்க. நாங்க 2 பேரும் போறதுனால பூஜையில எதுவும் தடங்கல் வந்துடாதா? இதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். நாம இப்ப பூஜை பண்றது கடவுளுக்கான சமர்ப்பணம் தானே. அப்போ இதுவும் அவனுக்கான தானே. போங்க, போய் யாசகம் பண்ணிட்டு வாங்க. சரிங்க ஐயா. நான் போய் எடுத்துட்டு ஏதாவது வரேன். ட்ரெஸ் எடுத்துக்கோமா. ஐயா வீட்டு வாசலை தாண்டி வந்து தர்மம் பண்ணுங்கய்யா. வாங்கய்யா. போலாம். அம்மா அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க தாயி. தர்மம் பண்ணுங்க தாயி. கொடு அஞ்சல. இந்தாங்க. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணையா. சரி வாங்க. அந்த நம்பூதிரி ஆக்கியான விரத பூஜைய செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவனோட கவனம் முழுக்க முழுக்க பூஜை பண்றதுல மட்டும்தான் இருக்கும். முதல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா மட்டும்தான் அந்த நம்பூதிரியோட பூஜையை உடனடியா தடுத்து நிறுத்த முடியும். அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னா அவங்களுக்கு பதிலா நான் உருவாக்குன நீங்க அந்த பூஜையில கலந்துக்கிறணும். இவன் தான் உங்க 2 பேருடைய சூட்சமம். இவனை வச்சு நீங்க 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறோம். போங்க, நீங்க 3 பேரும் போய் நான் சொன்ன வேலை செய்யுங்க. அம்மா தாயி தர்மம் பண்ணுங்க தாயி. அம்மா தாயி தர்மம் பண்ணுங்க தாயி. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. கொடு அஞ்சல. எப்படிங்க இது? நீங்க 2 பேரும் சீக்கிரமா உள்ள போங்க.
இவங்க 2 பேரையும் நம்ம எஜமான் சொன்ன இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறேன். போங்க. அப்படியே துணா. நான் சொல்ல சொல்ல மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் காளியாய நமக. மையப்புள்ளியை நோக்கி நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த மையப்புள்ளியில இருந்து நாம இப்போ எந்த திசையை நோக்கி போறதுன்னு தெரியலையே. இத பத்தி நம்ம குரு கிட்ட கேட்க மறந்துட்டோமே. அதுவும் இல்லாம நமக்கு எதிரா யாரோ வருவாங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு. அவங்க எந்த திசையில இருந்து வருவாங்கன்னு சொல்லவே இல்லையே. அது தெரிஞ்சா அந்த திசையில போலாம். இப்ப என்ன பண்றது? முனிவர்களே, இப்ப என்ன பண்றது? வாங்க போலாம். முனிவர்களுக்கு வணக்கம். நீங்க போக வேண்டிய திசை இந்த பக்கம் இல்ல, அந்த பக்கம். நீ யாரு? நீ ஏன் எங்க கவனத்தை தசை திருப்ப பாக்குற? நீ துஷ்ட சக்தி தானே? எதுக்காக இங்க வந்து சம்பந்தமே இல்லாம எங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிக்கிற? நான் உங்களுக்கு உதவி செய்ய வரல. நீங்க 6 பேரும் தான் எங்களுக்கு உதவ வந்திருக்கீங்க. நாங்க 5 பேர் தானே இருக்கோம். நீ என்ன 6 பேர் சொல்ற? கடவுள்களை காண முயல்பவர்கள் பக்தர்கள், கண்டு தெளிந்தவர்கள் முனிவர்கள். காரணமும் காரியமும் இல்லாமல் பிரபஞ்சம் எப்போதும் இயங்காது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இப்படி 5 வகை கோஷமும் முக்தியும் பிராணயமத்தினால் சித்தியாகின்றது.